Question number 5. Given A is equal to 1, 2, 3, B is equal to 2, 3, 5, C is equal to 3, 4, D is equal to 1, 3, 5. Check if A intersection C cross B intersection D is equal to A cross B intersection C cross D is true. இங்கே கொஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ABCD செட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது இந்த ரெண்டும் ஈக்குவலாக இல்லையா இந்த ஸ்டேட்மெண்ட்டுன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் அதுக்கு நம்ம கிவன் ABCD எல்லாம் எழுதிக்கலாம். இப்போ LHS லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறது ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாம். LHS என்ன கொடுத்துருக்காங்க? A இன்டர்செக்ஷன் C கிராஸ் B இன்டர்செக்ஷன் D. இதில் ஃபஸ்ட்டு A இன்டர்செக்ஷன் C நம்ம ஃபைண்ட் பண்ணலாம். அதுக்கு A என்ன 1, 2, 3 போடலாம். இன்டர்செக்ஷன் C 3, 4. நம்மளுக்கு இன்டர்செக்ஷன்னா தெரியும், ரெண்டு செட்லேயும் காமனாக இருக்கிற எலிமெண்ட்டை போடணும். தட் மீன்ஸ் A இன்டர்செக்ஷன் C இஸ் ஈக்குவல் டு 1 இருக்கா, 1 இங்கே இல்லை. 2 இருக்கா, இங்கே 2 இல்லை. 3 இருக்கா, 3 ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்குது. ஸோ 3 இஸ் த A இன்டர்செக்ஷன் C. ஸோ நெக்ஸ்ட் என்ன? B இன்டர்செக்ஷன் D. B இன்டர்செக்ஷன் D. B 2, 3, 5 intersection D 1, 3, 5. ஸோ இதில் ரெண்டுத்துலேயும் காமனாக என்ன இருக்குது? 2, 2 இல்லைங்க. 3, 3. ஸோ 3 இருக்குது. 5, 5, 5 இருக்குது. ஸோ 3, 5. Now A intersection C cross B intersection D ஃபைண்ட் பண்ணலாம். அதுக்கு நம்ம A intersection C ன்னா 3 cross B intersection D ன்னா 3, 5. இப்போ ரெண்டும் கிராஸ் பண்ணி எழுதுனா 3, 3 தென் 3, 5. அவ்வளோதானா? இதில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸோடையும் இதில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸையும் சேர்த்து இது மாதிரி பேராக எழுதணும். ஸோ இதோட இது A cross C is equal to A intersection C cross B intersection D யோட வேல்யூ இது. Now RHS என்ன? A cross B intersection C cross D. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதில் A cross B ஃபைண்ட் பண்ணலாம். A என்னது? 1, 2, 3 cross B 2, 3, 5. இப்போ A cross B எப்படி போடணும் நம்மளுக்கு தெரியும். ஃபஸ்ட் இதில் ஃபஸ்ட் எலிமெண்ட், தென் இதில் ஃபஸ்ட் எலிமெண்ட் 1, 3 தென் 1, 5. இதில் எல்லாம் ஆயிடுச்சு. இப்போ ரெண்டாவது எலிமெண்ட் எடுத்துக்கணும். செகண்ட் 2, 2, 2, 3, 2, 5. இப்போ தேர்ட் எலிமெண்ட் 3, 2, 3, 3, 3, 5. Now C cross D ஃபைண்ட் பண்ணலாம். C cross D. C 3, 4 cross D 1, 3, 5.
C cross D value எவ்வளோ? First element 3, இதில் first element 1, 3, 3, again 3, 5. Now second element 4, 1, 4, 3, 4, 5. இப்போ A cross B intersection C cross D ஃபைண்ட் பண்ணணும். அதுக்கு ஃபஸ்ட் A cross B எழுதலாம். இங்கே இருக்கு பாருங்கள். 1, 2, 1, 3, 1, 5, 2, 2, 2, 3, 2, 5, 3, 2, 3, 3, 3, 5. Intersection C cross D. இது ஃபுல்லாக போடணும். 3, 1, 3, 3, 3, 5, 4, 1, 4, 3, 4, 5. இப்போ இதில் ரெண்டுத்துலேயும் காமன் A cross B intersection C cross D. சேம் காமனாக இருக்கிற பேர்ஸ் பார்க்கலாம். 1, 2 இருக்கா? இல்லை. 1, 3 இல்லை. 1, 5 இல்லை. 2, 2 இதில் இல்லை. 2, 3 இதில் இல்லை. 2, 5 இல்லை. 3, 2 இருக்கா? நோ. 3, 3 எஸ். 3, 3 இருக்குது. 3, 3 and 3, 5 இருக்கா? எஸ். 3, 5. ஸோ இது RHS. now RHS இங்கே பாருங்கள். LHS எங்கே? 3, 3, 3, 5. ஸோ LHS is equal to RHS. That means கொடுத்த statement true. A intersection C cross B intersection D is equal to A cross B intersection C cross D is true. Proved.